கண்ணா எடுத்து வெளியே வா. என்னதான் ஃபோனும் என்கிட்ட வராது. காரணம் தண்ணியில் குதிக்கிறப்ப தண்ணி குடிச்சிட்டேன். 3 நாள் அதில் ஃபீவர் வந்து எந்திக்கவே இல்லை. அப்பயோ போய் நான் ஒன்று பண்ணேன். தம்பி நீ நல்லா பண்ற, இன்னும் கொஞ்சம் ஓவர் வேணும், சூப்பரா பண்ற, வளர்ந்தப்ப நீ பெரிய ஹீரோ ஆயிரும் அப்படின்னாரு. மாமணிய முருகையா. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட் ஆரவ் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஆரவ், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னிலாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமால நீங்க நடிக்கணும் அப்படின்னும் போது யார் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா? எங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்லா சப்போர்ட்டிங். ஓகே, அது வந்து உங்களோட ஆசை வந்து ஆக்ட் பண்ணணும்னு இருந்துச்சா இல்ல அப்பா அம்மாவோட ஆசை நீங்க ஆக்ட் ஏன் ஆசை? ஆசை. நீங்க வீட்ல சொல்லும்போது என்ன சொன்னாங்க? 2 பேர் அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயத்த பார்த்தாதான் நமக்கு அது மேல ஆசை வரும் இல்லையா? நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு படம் பார்த்துதான் கண்டிப்பா வந்து நீங்க ஓகே நம்மளும் வந்து சினிமால நடிச்சா நல்லா இருக்கும்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணி இருக்கும்ல. சோ எந்த படத்தை பார்த்து உங்களுக்கு தோணுச்சு? மெர்சல். எதனால மெர்சல்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். விஜய் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. அண்ட் நீங்க வந்து இப்ப சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணிருக்கீங்க. எந்த காரணத்துக்காக இப்போ வந்து சினிமாவை வந்து சூஸ் பண்ணீங்க? லைக் வந்து ஒரு ஃபியூச்சர் ஹீரோ ஆகவா? ஃபியூச்சர் ஹீரோ ஆக. ஃபியூச்சர் ஹீரோ ஆக யாரும் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர்? அப்பா அம்மா. அப்பா அம்மா. அப்பா அம்மா தான் உங்களுக்கு. சரி, ஓகே. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ஹீரோஸ்ல வந்து உங்களுக்கு யாரோட மகனா வந்து நடிக்க ஆசை? விஜய் மாமா. விஜய் மாமா. எதனால விஜய் மாமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப பிடிக்கும்னா எந்த படம்? நீங்க வந்து விஜய் மாமா படம் வந்து ஏதாவது ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, அழகா அழகா இருக்காரு. கோட் தான் ரீசெண்டா பார்த்த படம், அதனால வந்து உங்களுக்கு விஜய் மாமா பிடிக்கும்? இல்ல, பிகிலையும் பிடிக்கும், அப்புறம் மாஸ்டர், அப்புறம் சர்க்கார். இதுல 3 படத்துல ஏதாவது ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? கோட் தான் மாஸ். ஓகே. அண்ட் வந்து லைக் இப்போ வந்து நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிச்ச படத்துல எந்த படம் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு? லவ் டுடே. கொஞ்சம் லவ் டுடே. ஓகே. காரணம் என்ன? காரணம் தண்ணியில குதிக்கிறப்ப தண்ணி குடிச்சிட்டேன். ஓகே. 3 நாள் அதுல ஃபீவர் வந்து எந்திக்கவே இல்லை. ஓகே. அப்பயோ போய் நான் ஒன்று பண்ணேன். அப்பயும் நீங்க போய் அத பண்ணீங்க. ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? லைக் லைட்டா கஷ்டம். ஓகே. அண்ட் வந்து நீங்க ஆட்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆட்ஸ் பண்ணிட்டு மூவில வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஹாப்பியா இருக்கிறத தாண்டி இப்போ ஆட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மூவிஸ் வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, பப்ளிக்ல ஷூட் பண்ணுவாங்க, அண்ட் கேமரா இருக்கும், நமக்கு ஒரு சைடு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க டயலாக்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல ஆடுக்கு. பட் அந்த மாதிரி இருக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுத்துல இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு, ஆடை விட வந்து மூவி கஷ்டமா இருந்துச்சு. ஆடோட மூவினா கொஞ்சம் கஷ்டம். ஓகே. எப்படி லைக் என்ன மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? ஃபன்னியா அப்புறம் சிம்பிளா. ஓகே. இப்போ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு அவார்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க எந்த அவார்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க? நெக்ஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட் வாங்குவேன். சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டு. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க நடிச்ச படங்களே பிடிச்ச படம் என்ன? அதுல பிடிச்ச சீன் என்ன? லவ் டுடே, அப்புறம் வந்து மாறா. பிடிச்ச சீனு? லவ் டுடேல ஃபோன் கேட்கறது, அப்புறம் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அப்புறம் குளத்துல குதிக்கிறது. படமே பிடிக்கும் உங்களுக்கு? எது சொல்றதே தெரியல அவ்வளவு இருக்கு. ஓகே. லவ் டுடே அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த யோகி பாபு சார் அந்த சீன் நீங்க நடிச்சிருப்பீங்க, ரொம்பவே கியூட்டா, அது வைரலா இருந்துச்சு. தியேட்டர்ல வந்து அந்த சீனுக்கே வந்து ஒரு மாசான வரவேற்பா இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரதீப் சார் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு. அது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அவர் சொன்ன மாதிரியே நீங்க இன்புட் கொடுத்துட்டீங்களா? அது எனக்கு ரியலா நடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே செஞ்சிருக்கேன். ஓகே. அவர் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? டே தம்பி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிலாம் ஏதாவது சொன்னாரா? தம்பி நீ நல்லா பண்ற, இன்னும் கொஞ்சம் ஓவர் வேணும், சூப்பரா பண்ற, வளர்ந்தப்ப நீ பெரிய ஹீரோ ஆயிரும் அப்படின்னாரு. ஓகே. யோகி பாபு சார் என்ன சொன்னாரு? வளர்ந்தப்ப ஹீரோ ஆயிடுவேன்னு சொல்லிட்டேன். அவரும் ஹீரோ ஆயிடுவேன்னு சொல்லிட்டாரா? ஓகே.
ஸோ லவ் டுடே சீன் வந்து எங்களுக்காக ஒரு வாட்டி பண்ண முடியுமா? ஓகே, பண்றீங்களா? ஓகே, அப்படியே நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணுங்க ப்ளீஸ். ஒரே செகண்ட் போன தாங்க ப்ளீஸ். ஒரே செகண்ட் ப்ளீஸ் போன் தாங்க. அவங்க போன் வேணும். ஒரே செகண்ட் ப்ளீஸ். ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் போன் வேணும். எனக்கு இப்பவே போன் வேணும். வாவ், டக்குன்னு அப்படியே அசால்ட்டா பின்னிட்டீங்க. வாவ், சூப்பர். ஆக்சுவலி நீங்க இப்ப நடிக்கிறதுலே தெரியுது அந்த இடத்துல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கீங்க அண்ட் ஒரு சைடு வந்து ஆக்டிங். ஸோ இது வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, ஈஸியா இருக்கு? ரெண்டுமே ஜாலியா இருக்கா? இல்ல அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதனால தானே சொல்றீங்க? இல்ல ரெண்டுமே ஜாலியா இருக்கு. பட் கஷ்டமா இருக்கும்ல ஸ்கூல் போயிட்டு வந்து ஆக்ட் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம். தூங்க முடியாது. பட் ஸ்டடீஸ்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிடுவீங்க? ஓகே, சமத்து பிள்ளையா வந்து ஸ்டடீஸும் ஃபாலோ பண்றது அண்ட் ஆக்டிங்கும். ஓகே. அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயம் வந்து கத்துப்போம் இல்லையா? இப்போ வந்து நம்ம கேமரா முன்னாடி நிக்கிறோம், நமக்கு பேசிக்கா ஒண்ணுமே தெரியாது. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது ஓ இப்படிதான் இருக்குமா, ஸோ நம்ம இப்படிதான் டயலாக் பேசணுமா, இப்படிதான் கேமரா முன்னாடி நிக்கணுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்க. நீங்க வந்து மூவிஸ்ல சினிமால வரும்போது நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா என்னென்ன சொல்லுவீங்க? நல்லா டயலாக் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்று எப்படி ஆக்ட் பண்ணணும்னு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஆடிஷன் வைப்பாங்க நிறையா. ஓகே. அப்புறம் லவ் டுடே கூட 3 times ஆடிஷன் வச்சாங்க. ஓகே. அது எத்தனை பேர் போனாங்க? அதுல நீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க? அது வந்து எப்படி அப்ரோச் பண்ணாரு பிரதீப் சார்? ரொம்ப செலிபிரிட்டி பண்ணிட்டார். ஓகே. லைக் நீங்க ஆடிஷன் போனப்ப சார் நீங்க ஓகே நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பார்ல. நிறைய பேர் ஆடிஷன் வந்திருப்பாங்க இல்லையா? 50 மெம்பர்ஸ். அதுல எப்படி அவர் உங்களை பிக் பண்ணாரு? எப்படி இருந்துச்சு அவர் உங்ககிட்ட பேசின இதெல்லாம்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நீங்க ஓகே ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஷூட்க்கு இப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா ஏதாவது இன்புட்ஸ்லாம் சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஷூட்ல ஒழுங்கா நடிக்கணும், சூப்பரா நடிக்கணும் அப்படி நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் வந்து இப்போ நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து நான் என்னோட சின்ன வயசுல பார்க்கும்போது நான் வந்து சில சைல்டு ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பேன். நீங்க வந்து சில மூவிஸ் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஏய் இந்த பையன் கியூட்டா நடிக்கிறானே, இந்த மாதிரி நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கா? யாராச்சும் பார்த்து தோணதே இல்லையா? ஓகே, மறந்துட்டீங்க, பார்த்துருப்பீங்க. மறந்துருப்பேன், ஏன்னா சின்ன வயசுல பார்த்துடலாம். சின்ன வயசுல ஓகே, ஏதோ ஞாபகம் இல்ல. சின்ன வயசுல ரொம்ப குட்டியா இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். ரொம்ப குட்டி இல்ல, ஒரு 5 வயசு. 5 வயசு. பட் அது ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, சரி. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மூவியா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கேமரா முன்னாடி நிக்க போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பயம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஸ்கேரா இருந்துச்சு. அப்பதான் போக போக பழகிருச்சு. ஓகே. லைக் அப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் இல்லையா? நிறைய பேர் நம்மள சுத்தி இருந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லாதான் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப பயமா இருந்துச்சு, எப்படி நடிக்கணும் அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம்னால எப்படி நடிக்கணும் எதுவுமே தெரியாது. அப்ப கேமரா இருக்கதான் நான் நல்லா கத்துக்கிட்டேன். கேமரா முன்னாடி இருக்க நல்லா கத்துக்கிட்டீங்க. நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் அம்மா அப்பா வந்து ஏதாச்சும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல இப்படி பண்ணுடா, இப்படி பண்ணு, இது நல்லா இருக்கும், இந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணு, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சம்டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்க லவ் டுடே படம் பண்ணீங்க இல்லையா? அது அம்மா அப்பா வந்து அந்த சீன் வரும்போது தியேட்டர்ல எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்க ஃபேமிலியோட போய் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? சூப்பரா நடிச்ச, கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொன்னாங்க. ஓகே. உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க சூப்பரா நடிச்சா நிறைய சொன்னாங்க. ஓகே. அண்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு கனவு கண்டிப்பா இருக்கும், லைக் மீடியா ஆக்டிங் வரணும் அப்படின்றது. சின்ன வயசுல நம்மளாம் வந்து ஸ்கூல்ல வந்து போலீஸ் ஆகணும், டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா நினைப்போம். நீங்க ஆக்டிங்ல வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நான் டீச்சர் தான் ஆகணும், நான் போலீஸ் தான் ஆகணும். நீங்க அந்த மாதிரி என்ன ஆசைப்பட்டீங்க? நீங்க கண்டிப்பா அதை ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல? இல்ல ஆக்டிங் தான் போகணும் சின்ன வயசுல? அதுதானா? என்னடா இது சின்ன வயசுல இவ்வளவு ஆர்வமா இருக்கு? 3 வயசுல இருந்து நான் ஆக்ட் பண்றேன். 3 வயசுல இருந்து.
சோ அதனால அது மேலயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே. அந்த ஃபியர் உங்களுக்கு இருக்காது இல்லையா 3 வயசுக்கும் அதுக்கப்புறம் இப்ப நடிக்கிறதுக்கும்? 3 வயசுல இருந்து தான் ரொம்ப ஃபியர், இப்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா இருக்கு, ஜாலியா போய் அப்படியே ஃபன்னா பண்ணிட்டு வர வேண்டியதான். ஓகே. அண்ட் வந்து ஆரவ் வந்து ஒரு பெரிய மாசான ஹீரோவா ஆயிடுறீங்க, ஓகேவா? ஸோ இப்பயே கூட வச்சுக்கலாம், நம்ம டைம் மிஷன்ல கூட போய் நம்ம இப்போ நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஆயிட்டீங்கன்னா இப்போ கரண்டா நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க பெரிய ஆள் ஆகும்போது வேற ஹீரோயின்ஸ் வந்துருவாங்க. பட் நான் இப்போ சொல்றேன், நம்ம டைம் மிஷன் மூலயமா நீங்க போய் ஹீரோ ஆயிட்டீங்க. ஸோ அப்படின்னா நீங்க உங்களோட படத்துக்கு எந்த ஹீரோயினை வந்து சூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் இருக்காங்கல்ல, நோ ஐடியாவா? நோ ஐடியா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வளர்ந்தப்ப யோசிப்பேன், வளர்ந்தப்ப. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம டைம் மிஷன் மூலமா இப்ப வளர்ந்துட்டோம். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, சமந்தா, தமன்னா அண்ட் கீர்த்தி சுரேஷ் மேம், நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு பிடிச்சத யார் வந்து ஹீரோயினா? நீங்க வந்து எனக்கு இவங்க ரொம்ப பேரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க? நோ ஐடியா. ஏன்னா அம்மா இருக்காங்க, சொல்லக்கூடாது. நோ ஐடியா. நோ ஐடியா. சரி, ஓகே. அப்ப வில்லன் யார் சொல்லலாம்? ஹீரோஸ கூட நீங்க வில்லனா சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம தான் டைம் மிஷன்ல போயிருக்கோம் இல்லையா? யார சொல்வீங்க? மம்முட்டி மாமா. மம்முட்டி மாமா. எதனால மம்முட்டி மாமா? ஒரு பேய் படத்துல நடிச்சிருந்தாங்க. ஓகே. அதுல இருந்து கொஞ்சம் வில்லத்தனமா இருப்பாங்க. ஓகே. அதனால வந்து அவரை சொல்றீங்க. ஓகே, சரி, சூப்பர். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய படங்கள் இப்ப ரீசெண்டா பாத்திருப்பீங்க. ரீசெண்டா பார்த்த படங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், சூப்பரா நடிச்சிருக்காங்க, இதுல இருந்து நம்ம நிறைய ஏதாவது இன்புட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மூவி தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன? வேட்டையன். வேட்டையன். வேட்டையன் படம் எதனால? அதுல ஏதாச்சும் கண்டிப்பா ஏதாவது சீன் பிடிச்சிருக்கும் இல்லையா? ரஜினி மாமா அந்த டான்ஸ் ஆடுவாங்க, மனசுலாயோ. அதனால வந்து அந்த படம் பிடிச்ச மனசுலாயோ சாங்காக இந்த படம் பிடிச்சதுன்னா ஆரவ் சொல்றாருடா. அது மட்டும் இல்ல, படம் ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு. படம் ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஓகே. நீங்க வந்து எந்த மாதிரி, லைக் வந்து ஹாரர் மூவி பாக்குறவங்களா இல்ல வந்து இந்த டிராமா? ஆக்ஷன். ஆக்ஷன் அண்ட் ஹாரர். ஓகே. எதனால ஆக்ஷன் மூவி பிடிக்கும்? I don't understand. எதனால வந்து ஆக்ஷன் மூவி பிடிக்கும்? ஏன்னா அது ரொம்ப வயலன்ஸா இருக்கும். ஓகே. எனக்கு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் பார்த்த வயலன்ஸ்னா அந்த கேஜிஎஃப். கேஜிஎஃப். ஓகே. அதுல இருந்து வயலன்ஸ்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்துல பாக்குறப்ப. ஓகே. கேஜிஎஃப் அப்படின்னா ஒரு கேள்வி, நீங்க வந்து அம்மா பையனா அப்பா பையனா? இப்ப நீங்க ஏதோ சேஃபா பதில் சொல்லி தப்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், ஆனா உண்மையை தான் சொல்லணும். அம்மா பையனா அப்பா பையனா? 2 பேர் பையன். அப்படி சொல்லக்கூடாது. எனி ஒன் பர்சன். ஐ டோன்ட் only one. only two. only one வந்துருச்சு. only two. சரி, ஓகே. அம்மா அப்பா அங்க இருக்காங்கன்றதுக்காக சேஃபஸ்டா பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நோ இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட்ஸா கேட்க போறேன். அதுக்கு நீங்க வந்து டப்புன்னு பதில் சொல்லணும், ஓகேவா? உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்? ஃபுட்னு கேட்டா நண்டு பிரியாணி. நல்ல மாஸ் காம்போவா இருக்கு. ஃபேவரட் கலர்? கிரீன். ஓகே. ஃபேவரட் பிளேஸ்? ஹிமாலயா. ஓகே. எதனால ஹிமாலயா? ஏன்னா அங்க நிறைய ஸ்னோஸ்லாம் இருக்கும், ஜாலியா விளையாடலாம். ஓகே, அதனால ஹிமாலயா. ஓகே. ஃபேவரட் ஹீரோ? விஜய், ரஜினிகாந்த், அப்புறம் விஜய் சேதுபதி, கமலஹாசன் மாமா. லிஸ்ட் போயிட்டே இருக்குடா. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து நீங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? சோ அதான் லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே. ஃபேவரட் ஹீரோயின்? சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி. எக்ஸாம்பிள் த்ரிஷா. அவ்வளவுதான். த்ரிஷா மேம் பிடிக்கும். அப்ப நீங்க த்ரிஷா மேம் வந்து மூவில சொல்லிருக்கலாம் இல்லையா? பட் உஷாராதான் இருக்கீங்க. ஓகே. ஐ மீன் வந்து உங்களோட லெவல், லைக் நீங்க ஒரு பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஹீரோயின் வருவாங்க, அவங்கள சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அப்படியும் இல்லையா? அப்போ உங்க படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லையா? ஒன்லி ஹீரோ. அம்மா இருக்காங்க இல்லையா? சரியா? ஓகே. சோ உங்களோட ஃபேவரட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. அண்ட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சீன் சொல்லுவேன், ஒரு படத்தோட சீன். அதை வந்து நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. லைக் அன்னியன் படம் பார்த்திருக்கீங்களா? விக்ரம் சார். அதுல வந்து ஒரு சீன் வரும், இந்த 5 கொலையும் நான் தான் பண்ணேன், இந்த 5 கொலையும் நான் தான் பண்ணல அப்படின்னு ஒரு டைலாக் வந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு அன்னியன் படத்துல. அந்த சீனை எங்களுக்காக பண்றீங்களா? பாக்கலையா? அன்னியன் பார்க்கல. சரி, ஓகே. அண்ட் வந்து இப்ப ரீசெண்டா வந்து சிம்பு சார் ஒரு அந்த வல்லவன் படத்துல வந்து ஒரு பிளட்ட வந்து இது பண்ற மாதிரி ஒரு சீன் வரும், அது பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் போன லாஸ்டா பார்த்த படமே வேட்டையன் தான். வேட்டையன். சரி, வேட்டையன் படத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்கல, அதை எங்களுக்காக ரீக்ரியேட் பண்றீங்களா? லைக் பண்றீங்களா?
ஏதாவது டைலாக்கு? ஹீரோ என்ட்ரி, அப்புறம் வந்து அந்த குரு அந்த கேரக்டர் இருக்காங்களே ஆமா. அவங்கள சுட்டு கொல்றது, ம். அப்புறம் வந்து கன்னை கொடுத்து என்ன சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு தீர வரைக்கும் என்ன சுடுங்கன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் கிளைமேக்ஸ் நீ ஓகே. எவ்வளவுதான் வந்தாலும் ஃபோன் வராது அப்படின்றது. ஓகே. அது வந்து அந்த டயலாக்க வந்து உங்களோட ஸ்டைல்ல நீங்க எங்களுக்காக சொல்லுங்க. கண்ணா எடுத்து வெளியே வா, என்னதான் ஃபோனும் என்கிட்ட வராது. ஏய் வாவ் கியூட். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சீன் பிடிக்கும் இல்லையா? நிறைய படம் பார்த்திருப்பீங்க. கோட்ல என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மாமணியே முருகையே முருகையா, அதோடய எங்களுக்காக அப்படியே உங்க ஸ்டைல்ல. மாமணியே முருகையே முருகையா, அவ்வளவுதான் தெரியும் பாட்டி. ஓகே சூப்பர். ரொம்பவே கியூட்டா அழகா பண்ணீங்க. இப்போ வந்து உங்களுக்காக வந்து ஒரு டாஸ்க், ஓகேவா? ஒரு மூவியோட சீன் நான் சொல்லுவேன், அதுல வர டயலாக்கும் சொல்லுவேன். நீங்க வந்து அதை வந்து உங்களோட ஸ்டைல்ல நடிச்சு காட்டலாம், ஓகேவா? அன்னியன் படத்துல வந்து விக்ரம் சார் வந்து இந்த 5 கொலையை நான் தான் பண்ணேன், இல்ல நான் பண்ணலன்ற ஒரு சீன் வந்திருக்கும். கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அதை எங்களுக்காக வந்து நடிச்சு காட்டுங்க. அந்த 5 குழி நான் தான் பண்ணேன். தப்பு பண்ணல சார், முஞ்சா சார் 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 சொல்லுங்க சார், முஞ்சான சுடுறா சார் 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 முஞ்சா என் தம்பியை விட்டுறான், விடுங்க சார் விடுங்க சார் ப்ளீஸ். வாவ் சூப்பர். ஓகே சூப்பரா பண்ணீங்க. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வல்லவன் படத்துல வந்து ஒரு மாசா டைலாக் பேசியிருப்பாரு சிம்பு சார், ஓகேவா? உன்னை லவ் பண்ண காரணத்துக்காக தண்ணி அடிச்சுட்டு தாடியை வளர்த்துட்டு சுத்துவேன்னு நினைச்சியா? கெத்தா நடப்பேன், என்ன பாக்குற, லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. நானே இந்த டைலாக் சொல்லிட்டேன். நீங்க அதை எங்களுக்காக ஒன்ஸ் நடிச்சு காட்டுறீங்களா? லவ் ஃபெயில் ஆச்சுனால நான் வந்து தாடி வளர்த்து சரக்கு வச்சு ஊர் சுத்துவேன் பாத்தியாடா, சிங்கோடா லெஃப்ட்ல வச்சா ரைட்ல போயிருவேன். ஏய் வா, அவரோட ஸ்டைல்ல அவர் பயங்கரமா பண்றாருப்பா. சரி, உங்களுக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஃபேவரட்டா இருந்திருக்கும், டயலாக்ஸ்லாம். சோ அது எங்களுக்காக ஒண்ணுனா உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்க சீன்ஸ் எங்களுக்காக பண்ணி காட்டுறீங்களா? படிச்சு இல்ல, நடிச்சு சூப்பர் ஸ்டார் போறேன், அப்புறம் சிஎம் போறேன். ஓகே சூப்பர். அடுத்து வேற ஏதாவது படம் அடுத்து ஃபேவரட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? நிறைய டயலாக்ஸ் நீங்க கண்டிப்பா பேசியிருப்பீங்க. எந்த சொல்லட்டுமா? உங்களதுல சொல்லலாம். அப்பா ஐஸ்கிரீம் வாங்க தாங்கப்பா. நோ பா ப்ளீஸ் பா ப்ளீஸ், உடம்பு சரியில்ல போ தூங்கு. ஓ அப்படியா, வீக்கெண்ட் ஆனா அம்மாக்கு திறமை ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுத்துறது, கார் பார்க்கிங்ல யாருக்கு திறமை திருட்டு டம் அடிக்கிறது, சாரி கொஞ்சத்தை வெட்டி செலவு பண்றது, இது எல்லா தப்புன்னு தெரியும். இப்போ நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரியா இல்ல அம்மா கிட்ட சொல்லிட்டா? வா சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் வேற ஏதாச்சும் டயலாக்? அவ்வளவுதான். ஓகே. இந்த மாதிரி ஏதாவது வீட்ல நடந்துருக்கா? நிறைய இருக்கு. ஓகே. ஆனா இப்போதைக்கு வந்து இது போதும். இவ்வளவு நேரம் வந்து எங்க கிட்ட ரொம்பவே அழகா கியூட்டா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ so much for coming. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இந்த வாரம் ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். until then bye from Sandhya. டாடா.